Hi viewers, welcome to Ram's Special Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா டீ. மசாலா டீக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க. கற்பூரவள்ளி இலை யூஸ் பண்ணி மசாலா டீ போட போறோங்க. சோ அதனால நான் கற்பூரவள்ளி இலை 5 இலை எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 20 கிராம் இஞ்சியை இடிச்சு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இடிச்சு எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க. டீ தூள் நீங்க உங்க வீட்ல என்ன டீ தூள் யூஸ் பண்றீங்களோ அதே எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ 4 பேருக்கு மசாலா டீ போடுற மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதி வந்த உடனே டீ தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இடிச்சு வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இடிச்ச 5-6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. டீ நல்லா கொதிச்சு வரும்போது கற்பூரவள்ளி இலை போட்டுக்கோங்க. கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளியோட இலையோட ஸ்மெல்லும் இஞ்சி ஏலக்காயோட ஸ்மெல்லும் கலந்து நல்ல கமகமன் வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, மசாலா டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி கற்பூரவள்ளி கஷாயம் குடிக்க பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மசாலா டீயில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீ குடிச்சிங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா டீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.